ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் எப்படி ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம சொல்கிற ட்ரிக்கையும் நீங்கள் போடக்கூடிய ரீல்ஸை வச்சு மட்டுமே வந்து ஃபாலோவர்ஸை ஆர்கானிக்காக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா சிலர் வந்து ஃபுல்லாக பார்க்காம நம்ம சொல்கிற ட்ரிக்கை வந்து பாதி வரைக்கும் பார்த்துட்டு, ப்ரோ இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகுது ப்ரோ, ஆனால் வந்து அக்கௌண்ட்டு டெம்பரவரியாக பேன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரிக்கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா புரியும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டும் சேஃபாக இருக்கும், டெம்பரவரி பேன் ஆகாமல் இருக்கும். சரி, அது என்ன ட்ரிக் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆன் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிலருக்கு நம்ம சொல்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகாது. அதுக்காகவே இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த வீடியோ கீழே வந்து ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்பில் வந்து அந்த எல்லா ட்ரிக்குமே வந்து ஒர்க் ஆகும், ஷோ ஆகும். ஸோ நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாலும் சரி, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் லாகின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லாகின் சர்ச் பண்ண உடனே வந்து இன்ஸ்டாகிராம் லாகின் பேஜ் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்க. நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால டேரெக்டாக லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ அந்த எடிட் ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுடைய மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் இருக்கும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷோ அக்கௌண்ட் சஜஷன் ஆன் ப்ரொஃபைல்ஸ்னு இருக்கும். ஸோ அது வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. இது ஆன் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே உங்களோட ப்ரொஃபைல் வந்து சஜஸ்ட் ஆகும். ஸோ அதனால் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள் சென்டரில், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய கேலரியில் இருக்கிற உங்களோட ரீல்ஸ் எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். உங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ இதில் எந்த ரீல்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, அதாவது ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். இதில் வந்து டேக் பீப்புள்னு இருக்கும். ஸோ இந்த டேக் பீப்புள்ன்றது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யாரையெல்லாம் டேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஆக்டர்ஸு எதனால் ஃபேமஸான அவங்களை வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆடியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து எவ்ரி ஒன்னு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுவே வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா எவ்ரி ஒனுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து ஆட் ஏஐ லேபிள்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஆஃபில் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. இது ஆன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஐ லேபிள் வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ இதனால் வந்து சஜஷன் நிறைய போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், அதாவது ரெக்கமெண்ட் டு ஃபேஸ்புக்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. இது ஆன் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ரீல்ஸ் எல்லாமே வந்து ஃபேஸ்புக்லேயும் வந்து ஷோ ஆகும். அதனால் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் இதையும் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்ததும் மீடியா அப்லோட் குவாலிட்டின்னு இருக்கும். அதுக்கு கீழே அப்லோட் அட் ஹையஸ்ட் குவாலிட்டின்றது வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. இது ஆன் பண்ணுறது மூலிமா நீங்கள் போடக்கூடிய ரீல்ஸ் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ அதே அளவுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் ஆகும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு நல்ல ரீச்சும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக், ரொம்பவே முக்கியமானது இந்த ஹேஷ்டேக் தான். ஸோ இந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹேஷ்டேக் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹேஷ்டேக் தெரியலன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு அதுக்கான லிங்க்கை வந்து சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ நம்ம சொன்ன ட்ரிக்கெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ரீல்ஸை வந்து ஷேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் ரீச் கிடைக்கும். அடுத்து ரொம்பவே முக்கியமானது, இது மூலிமா தான் நம்ம வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நல்ல ஃபேமஸான பர்சனுடைய ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். அவங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா கீழே வந்து சஜஷன் நிறைய வரும். அவங்களுக்கான ரிலேட்டடாக நிறைய சஜஷன் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் 62 ஃபாலோவர்ஸ், 24 ஃபாலோயிங் இருக்குது நம்மளோட. ஸோ இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ட்ரிக்கை பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணோம் இல்லையா, அவங்களோட எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு அன்ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்னுடைய ப்ரொஃபைலை ரிஃப்ரெஷ் பண்ண ஒவ்வொரு டைம் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணும்போதும் ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு லைவாகவே இங்கே தெரியும். ஸோ இந்த ட்ரிக்கை வச்சு தான் நம்மளால் ஈஸியாக ஒரு நாளைக்கு 300 ஃபாலோவர்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இந்த ட்ரிக்கில் ஒரு ரிஸ்க் இருக்குது. நம்ம சொன்னோம் இல்லையா, டெம்பரவரி பேன். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெம்பரவரியாக பேன் ஆகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 டைம்ஸ் தான் பண்ணணும். அதுவும் வந்து ஒரு டைம் நீங்கள் இந்த ட்ரிக்கை பண்ணிங்கன்னா மினிமம் வந்து 1 hour கேப் இருக்கணும். அதுக்கு முன்னே பண்ணிங்கன்னா டெம்பரவரி பேன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மினிமமாக வந்து 1 hour வந்து டைம்
டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரிக்கை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரிக் பண்ணும்போது ஒரு டைம் பண்ணிங்கன்னா மினிமம் வந்து 100 ஃபாலோவர்ஸ் கிட்ட கன்ஃபார்மாக உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 300 ஃபாலோவர்ஸ் கிட்ட உங்களால் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.